எல்லா இலக்கியங்களுமே நமக்கு வாழ்வியலோடு இணைத்து பார்க்கக்கூடியதுதான். அதனாலதான் சங்க இலக்கியங்களை காலத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு இலக்கியங்களுமே நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியமாக தான் இருக்கு அப்படின்னா அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதே பாத்தீங்கன்னா மேலும் ஒரு அரசர் ஒருவர் இருக்காரு. அந்த அரசருக்கு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழன் வந்து ஒரு முறை ஒரு போட்டி ஒண்ணு அறிவிக்கிறார். என்ன போட்டி அப்படின்னா, எல்லாரும் ஒரு எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என் கண் முன்னாடி கொண்டு வந்து வைங்க, அது எல்லாத்துக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் தகுந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான திறமைகளோட என்ன பண்றாங்க, யோசனை செஞ்சு அடுத்த நாள் அது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். முதலாவதாக ஒருத்தர் வச்சிருக்காரு, இனிப்பு வச்சிருக்கிறார். எல்லா வகையான இனிப்புகளும் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இனிப்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராஜராஜ சோழன் பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இனிப்பு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான், ஆனா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப உடனே அதுவும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா யார் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறாங்க. பூக்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. பூக்கள் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருடைய மனதிற்கும் பூக்கள் அப்படிங்கிறது பிடிக்கும். மென்மையானதுல இருந்து எல்லாமே, அது எப்பேற்பட்ட கடுமையாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பூக்கள் அப்படின்னா கண்டிப்பா பிடிக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதே பார்த்து என்ன சொல்றாருன்னா, அப்ப கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுவும் முடியாது அப்படின்றாரு. அடுத்ததா ஒருத்தர் வராரு. அவர் வந்து இசை கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார். இசை கருவிகள் எல்லாம் பார்த்துட்டு அவர் கண்டிப்பா இசைக்கு மயங்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க, அப்ப இசை வந்து ஒரு நல்ல பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, ராஜராஜ சோழன் என்ன சொல்றாருன்னா, அப்ப காது கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதே மாதிரி எல்லாமே போய்கிட்டே இருக்கு, எல்லாமே நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்குது. அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்காருன்னா, கடைசியா ஒரு சிற்பம் செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சிற்பத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. கீழே அன்பே சிவம் அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வியந்து போய் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அது இது செஞ்சது யாரு பக்கத்துலயே இல்லையே, இது எதுக்காக செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு மெலிந்து போன ஒரு உடலை கொண்டு ஒருத்தர் வராரு. அவர் பார்த்த உடனே ராஜராஜ சோழன் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இது என்ன இப்படி ஒரு மெலிந்து போன ஒரு உடலாக இருக்கே, உனக்கு சாப்பாட்டுக்காவது வழி இருக்கா இல்லையா? இல்லை ஐயா, எனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது, ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே சரி அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல அன்பு அப்படிங்கிறது இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க, அன்பிற்கு ஏகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அன்பே காட்ட தெரியாதவர்கள் இடத்தில் கூட நம்ம அன்பு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மன மாற்றம் அப்படிங்கிறது வரும். அப்ப அன்போட இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நல்ல நிலையை நம்ம அடையலாம். அது எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அவரு என்ன பண்றாரு, அந்த விளக்கத்தை ஏத்துக்கிறாரு. அதே மாதிரியே ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை தனது அந்த பெரிய கோவில் கட்டினாங்க இல்லையா, அந்த கோவில் கட்டக்கூடிய ஒரு தலைமை சிற்பியாக நியமிக்கிறாரு. அதே மாதிரி அவர் தலைமை சிற்பியாக இருந்து அந்த கோவில்ல பல வேலைப்பாட்டு உடைய சிற்பங்களை அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேரு அப்படின்னா மல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்பி. சரிங்களா, அவர் தான் அந்த தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு ஒரு தலைமை சிற்பியாக இருந்திருக்காரு. அந்த தலைமை சிற்பிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீ கேளு, உனக்கு இந்த கோவில என்ன சிற்பம் செஞ்சாலும் சரி, அதுக்கு உதவியாளர்கள் யாராவது தேவைன்னா அதுக்கு நான் செய்யறேன், அதுக்கு ஆட்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏழ்மை குடும்பத்தில் இருந்ததுனால எல்லா வேலையுமே நானே பார்த்துப்பேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஏழ்மை குடும்பத்துல இருந்ததுனால எனக்கு சாப்பாடு சரிவர கிடைக்காது, அதனால நான் வெத்தலை எப்பவுமே அதிகமா போட்டுட்டே இருப்பேன், அதனால எனக்கு இந்த வெத்தலை சாப்பிடுற பழக்கம் உண்டு. வெத்தலை சாப்பிடும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த எச்சிலை துப்புறதுக்கு எனக்கு நான் வந்து அடிக்கடி துப்பிக்கிட்டே இருப்பேன். அத வந்து எனக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய சிற்பத்தை செய்யும் போது அதை நான் பண்ண முடியாது, அதுக்காக எனக்கு ஒரே ஒரு நபரை மட்டும் கொடுங்க, எனது அந்த எச்சிலை வந்து துப்புறதுக்கு ஒரு அதை பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது வந்து அவர் ஒண்ணுமே சொல்லல. ஓகே, உனக்கு அதுக்குதான ஆள் வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆளை கொடுத்துறாரு. அந்த ஆள்களும் அதே மாதிரி வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒரு முறை என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட அந்த பணியாள் கிட்ட என்ன பண்றாரு, அந்த தச்ச சிற்பி வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வேலைக்காக அவர் அனுப்பி விட்டுறாரு. அவர் வந்துட்டாருன்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா, சிற்பி அந்த சிற்பத்தை செதுக்க திருப்பி அந்த எச்சில துப்புறதுக்காக திருப்பி பாக்குறாரு. அப்ப வந்து ராஜராஜ சோழன் எதிரில வந்துட்டு என்ன பண்றாருன்னா, சிற்பி இதுக்காக தான் அந்த எச்சியை துப்புறதுக்காக தான் வெயிட் பண்றாருன்னு நினைச்சிட்டு ஓடி வந்து அந்த ராஜராஜ சோழன் தனது அந்த இதையை எடுத்து அவர் வந்து அவரோட எச்சிலை வந்து பிடிச்சாராம். அதாவது என்ன சொல்ல வர்றேன்
இருந்தாலும் சரி, நமக்கு சரிவர ஒரு வேலைப்பாடுகளை சரிவர ஒரு அன்போட ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. எல்லா வகையிலுமே அந்த அன்பை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு அப்படிங்கிறது அனைவரிடமும் போய் சேரப்படும். அதுல தலைமைத்துவம் அப்படிங்கிறது உண்டு. அவர் சிற்பிவார்ல சாதாரணமான ஒரு சிற்பியை செஞ்சு வச்சிருந்தாலும் கூட அதுக்கான பொருள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தது. அந்த ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு அதை மதிச்சிருந்தா தலைமை சிற்பியாக அவர் பொறுப்புல போட்டிருப்பாரு. அந்த தலைமை சிற்பி எச்சில் துப்பக்கூடிய ஒரு நிலையை கூட அவரால் ஏந்த முடியுது கையில அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அன்பு அப்படிங்கிற ஒன்றுதான். அது நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலை நேர்மறையாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதே மாதிரிதான் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்க சரியான அன்பினை செலுத்துங்க. ஆசிரியர்களிடம் சரியான விதத்துல நீங்க அன்பை செலுத்துங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அக்கறையினால் மட்டுமே அதை திட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கையின் நல்ல நிலையை அடையலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தமிழ் இலக்கியங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நிலையை தான் சொல்லிக் கொடுக்கும். தமிழ் எதுக்காக ஒரு முறை ஞானசம்பந்தர் ஐயா அவர்கள் சபையில பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க எல்லா வகையான செல்வங்களையும் சரி பதவிகளையும் சரி எல்லாமே பெற்று இருக்கிறோம், ஆனா இந்த தமிழ் இலக்கியம் எதுக்காக பயன்படுது அப்படின்னு ஞானசம்பந்தர் ஐயா கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பதில் சொல்லாம ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, அது கதை கிடையாது உண்மையாக நிகழ்ந்தது அப்படின்னா, ஞானசம்பந்தர் ஐயா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகள் உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலை, அவங்களுக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த பிக்ஸ்வர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வலிப்பு வியாதி இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு மகள் இருக்காங்க, அவங்க டாக்டர், அவங்களுடைய மருமகளும் டாக்டரா இருக்கிறாங்க. அந்த நிலையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு முறை எல்லாத்துக்கும் வெளியில போக வேண்டிய சூழல், எல்லாரும் வெளியில போயிடுறாங்க, ஜமீன்தாரும் வெளியில போயிடுறாங்க. அந்த மாணவி, அந்த பொண்ணு மட்டும்தான் அங்க இருக்கிறா. வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வலிப்பு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர் மக்கள் எல்லாம் ஓடி ஓடி பாக்குறாங்க. ஆனா அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கோ அல்லது வாகனமோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. காரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஜமீன்தாரும் வெளியில போயிட்டாரு, எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய நேரங்கள்ல அவரால் எதுவுமே, ஊர் மக்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த பெண் அங்கேயே இறந்து போயிட்டான். அங்கிருந்து வர்றாரு, ஜமீன்தார் வர்றாரு. பார்த்து நம்ம மகளை இப்படி தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துல அதுல இருந்து சாப்பிடறதே இல்ல, ஊர் மக்களை பாக்குறது இல்ல. ஜமீன்தார் எல்லா ஊர் மக்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கு நிறைய கல்வியை கொடுத்துட்டு இருக்காரு, பண உதவி செய்யறாரு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவர் எதுவுமே செய்யல, எந்த ஒரு சமூக சேவையும் செய்யல, எந்த ஒரு மாணவர்களுக்கும் அவர் பரிசு வழங்கல, புத்தகங்கள் கொடுக்கல, பணம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு நடைப்பிணமாக நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல இவர் மனதை தேற்றுவதற்காக யாராவது கூப்பிட்டு பேச சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் ஐயா அவர் கூப்பிடுறாங்க. அவரும் போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல, காமெடியா பேச முடியாது பத்திதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அபிமன்யுனுடைய தாய் மாமன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணபிரான். அவருடைய அப்பா யாரு அப்படின்னா அர்ஜுனன். அர்ஜுனன் வில்வித்தையில யாரு அப்படின்னா இந்திரன். இதெல்லாம் அதாவது கடவுளாகவே, கண்ணபிரான் கடவுளாகவே தாய் மாமனாகவே இருந்தாலும் கூட அபிமன்யு அந்த இடத்துல இறந்து பட்டானே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப உடனே அவர் எந்திரிச்சு அவரை கட்டி தழுவி என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாட்களாக நான் நினைச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நான் ஒருவேளை ஊருக்கு போகாம இருந்திருந்தா, நான் ஒருவேளை இங்கேயே இருந்திருந்தா என் மகளை காப்பாற்றிருப்பனோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, கடவுளாகவே இருந்தாலும் கூட இறப்பு அப்படிங்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இத வேறொரு இலக்கியம் படித்தவர்கள், மனதை அறியாதவர்கள் இந்த கதையை சொல்லி அவருடைய மனதை தேய்ச்சி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் கண்டிப்பாக பிறரின் மனதை அறிந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிறது நமக்கு அடுத்தவர்களினுடைய மனதையும் பண்பாட்டையும் கலாச்சாரங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் எதை தேடி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். அதுல உருவானதுதான் இந்த அலைபேசி அப்படிங்கிற ஒண்ணு. இந்த போனை கையில வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த போன் நமக்கு எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். வீட்டுல ஏமாத்திட்டு போனை பாக்குறது, பெட்ஷீட்டை போத்திட்டு போனை பாக்குறது, எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையான ஒண்ணா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒன்றாக தான் இது போய் முடியும்.
இந்த போன் அப்படிங்கிறது நீங்க பாக்குறது எதையுமே வெளியில காட்டாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது தப்பு. இங்க இருக்கக்கூடிய இந்த மொபைல் அப்படிங்கிறது ஒரு ஓபன் டிவைஸ் தான். யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எந்த மெசேஜ் அனுப்புனாலும், எந்த பொருளை வெளியில அவங்களுக்கு அலைபேசி வழியா அனுப்புனாலும், அதை டெலீட் பண்ணாலும் திரும்ப அது இருக்கதான் செய்யும். அது எங்கிருந்து வேணாலும் நம்ம எடுக்கலாம். அதை மாணவர்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்னதா ஒரு கதையோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பெரிய அரங்கம் ஒண்ணு இருக்கு. அந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசர் ஒரு போட்டி ஒண்ணு அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா, எல்லா வகையான